ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகா ஃபேமிலி. எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இப்போ நம்ம ரேகா ஃபேமிலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குக்கிங் தாங்க. நம்ம குக்கிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் கையில் என்ன வச்சுருக்கேன் பாருங்கள், கோலா உருண்டை. இந்த கோலா உருண்டை நான் எல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்னா சேனைக்கிழங்கு வச்சு, அதாவது சேப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, சேப்பக்கிழங்கு வச்சு கோலா உருண்டை ரொம்ப சுலபமாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனைக்கிழங்கு கோலா உருண்டைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, சேனைக்கிழங்கு ஒரு 100 கிராம் எடுத்துருக்கோம், பொட்டுக்கடலை ஒரு 50 கிராம், கால் மூடி தேங்காய் ஒரு 2 பில்லை வச்சா போதும், ஒரு 5 வரமிளகா, சோம்பு, 6 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம். இதெல்லாம் வச்சுட்டு நம்ம எப்படி கோலா உருண்டை செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல சேனைக்கிழங்கு இந்த மாதிரி நம்ம பீலர் வச்சுட்டு தோலெல்லாம் சீவிக்கிறோம். தோலெல்லாம் சீவிட்டு இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கேரட் எல்லாம் துருகுறோம் இல்லையா, அதில் துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா நான் துருக்கிட்டேன், துருவி வச்சுருக்கேன். நம்ம பெரிய பெரிய கிழங்கா வாங்கிட்டோம்னாக்கா நம்ம பீல் பண்ணுறதும் துருகிறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வழுக்காது. அந்த அளவுக்கு இது நம்ம தோல் உரிச்சிட்டு இது பண்ணால் வழுக்காது. வேகனா தான் இது வெந்த பிறகு தான் இது சேனைக்கிழங்கு வழவழுப்பு தன்மை இருக்கும். இப்போ இதுக்கு வழவழுப்பு தன்மை இருக்காது. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சமாக தண்ணி வச்சு அரை வேக்காடு வேக வைக்க போகிறோம். கொஞ்சமாக ஊற்றுறேன் தண்ணி, அது மூடுற வரைக்கும் இருந்தால் போதும். பாருங்க, இது மூடுற வரைக்கும் தான் நான் தண்ணி வச்சுருக்கேன். சும்மா ஒரு அரை வேக்காடு வேகிற அளவுக்கு கொஞ்சம் வெந்துட்டோம், இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை போட்டிருக்கோம், அதில் 6 பல் பூண்டு ப்ளஸ் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பில்லை தேங்காய், அதுக்கப்புறம் வரமிளகாய் ஒரு 4 காரத்துக்கு தேவையானது 4 போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம். இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கல்லுப்பு. இது எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ இதை நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். சேனைக்கிழங்கு துருவந்து பார்த்தீங்கன்னா தண்ணி திட்டமாக ஊற்றி நம்ம இது பண்ணுறதுனால இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். எனக்கு திருப்பணும், இதை நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வெந்தால் போதும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓரளவுக்கு இதுவும் நல்லா வெந்துச்சு. பாருங்கள், வெந்த பிறகு தான் இது வளவழுப்பு தன்மை இருக்குது. இதுக்கு மேலே இதை விட்டால் என்ன ஆகும்னா இது அடி பிடிச்சிரும். அதனால் நான் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அரைச்சிட்டோம். நம்மளால் எவ்வளோ திக்காக அரைக்க முடியுமோ அவ்வளோ திக்காக அரைச்சிக்கோங்க. இது கொஞ்சம் நான் குறன்னு தான் அரைச்சிருக்கேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஓரளவுக்கு குறன்னு தான் அரைச்சிருக்கேன். அப்போ தான் நமக்கு அந்த கடலை எண்ணெயில் போட்டோன்னே கொஞ்சம் நமக்கு கிறிஸ்பியாக இருக்குன்றதுனால நான் கொஞ்சம் குறன்னு அரைச்சிருக்கேன். உங்களால் எவ்வளோ திக்காக அரைக்க முடியுமோ திக்காக அரைச்சிக்கோங்க. இப்போது இந்த கலவையோட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது ஆறிட்டு இருக்கட்டும். இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். இதிலே ஏற்கனவே வளவழுப்பு தன்மை இருக்கிறதுனால நம்ம கோலா உருண்டைங்களா இதை நம்ம தயார் பண்ண போகிறோம். இப்போ மிக்ஸி ஜாரில் இருந்ததெல்லாம் நம்ம பவுலுக்கு போட்டுட்டோம். இப்போ இது கூடயே நம்ம சேனைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் நம்ம எடுத்து போட்டுடலாம். சேனைக்கிழங்கு வேக வச்சதையும் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கொத்தமல்லி கருவேப்பிலை
போட்டுட்டு இதை நல்லா பிசைய போகிறோம். இப்போ இது பிசையும் போதே தெரியும் நமக்கு இது தண்ணியாக இருக்கா இல்லை வந்து கொஞ்சம் தண்ணி கெட்டியாக இருக்கா அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா நமக்கு உருண்டை பிடிக்க வரலை. இந்த மாதிரி வராது இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக கடலத்தூள் இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று போட்டுட்டு நம்ம கலந்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கடலத்தூள் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம், ஏன்னா அது கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு உருண்டை மாதிரி பண்ண வரும். அதனால் நம்ம கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையிலே மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கு இந்த இந்த கெட்டி பதம் வந்தால் போதும். இதை வந்து நம்ம இப்படி ஊட்டணும். இப்படி ஊட்டினா நமக்கு உருளணும். இப்போ நம்ம உருண்டையாக எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் அந்த பக்கம் காஞ்சிட்ருக்குது. நமக்கு இவ்வளோ எனக்கு இதில் வந்து வளவளப்பு தன்மை இருக்கிறதுனால நம்ம நிறைய கடலத்தூளெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த கைமா உருண்டைலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். இந்த மாதிரி நல்லா பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக டைரெக்டாக நம்ம இப்போது கைமா உருண்டெல்லாம் எப்படி பண்ணி போடுவோம் அந்த மாதிரி வந்து கடையில் நம்ம போட்டுடலாம். சிறுவில் ரொம்ப சிம்மில் வச்சுட்டு போடுங்க. ஏன்னா நல்லாவே காஞ்சிடுச்சு. இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோன்னு கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம். சும்மா அப்படியே லைட்டாக மூவ் பண்ணிக்கலாம். நல்லா ரெண்டு பக்கம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா செவந்து வந்திருக்கு. நல்லா செவந்து வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம். சவுண்டு பாருங்கள் எப்படி கேட்குது. எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கிட்டோம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் சேனக்கிழங்குல ட்ரை பண்ணி பாருங்கள். சேனக்கிழங்குல தான் இதை செய்திருக்கீங்கன்ட்டு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு இது டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு. கிறிஸ்பாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.